கடல் சீற்றம் காரணமாக கன்னியாகுமரியில் உள்ள கண்ணாடி பாலத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதுகுறித்து நமது செய்தியாளர் மனு அளிக்கும் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரியில் 3 நாட்களாக கடல் பகுதியில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கன்னியாகுமரி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றின் தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகமாக இருப்பதால் தான் இந்த கடல் அலை அதிகமாக காணப்படுகிறது. இதனால் இந்த சர்வதேச சுற்றுலாத்தலத்தில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் விரும்பி செல்லக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளூர் சிலைக்கு செல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். அதாவது இந்த கடல் அலை அதிகமாக இருப்பதால் பூம்புகார் படகு தளத்தில் இருந்துள்ள படகு சேவை என்பது இன்று 3வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் இருந்து திருவள்ளூர் சிலைக்கு செல்வதற்காக 37 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்வையிடுவதற்காக அதாவது அதிகம் ஆர்வம் காட்டி இந்த பகுதியில் மக்கள் வருகிறார்கள். நமக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளிடமே கேட்போம், சார் நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வரீங்க, என்ன அந்த கண்ணாடி கூண்டு பாலத்தினுடைய அந்த பாலத்தை பார்க்க வந்தீங்களா, எந்த மாதிரி விஷயத்தை வந்து இப்போ எந்த அளவுக்கு ஏமாற்றம் அடைஞ்சு நிற்கிறீங்க? நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு 2 days தான் இங்கே கன்னியாகுமரியில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பிளானாக இது தான் போட்டிருந்தோம். இதில் ஒரு 3 to 4 hours இப்படியே பிளான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தா விண்டுனால வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம், இன்றைக்கி வந்து போட் எதுவுமே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நேற்றும் இப்படி தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. நாளைக்கு எப்படிங்கிறது தெரியல, டவுட்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நாளைக்கு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பி தான் ஆகணும். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இன்றைக்கி. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. ஆனால் இங்கே தான் பீச்சுக்கு மேலே கிளாஸ் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் சென்னையிலேருந்து ஆர்வமாக வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா க்ளோஸில் இருக்குது. கடல் அலையும் காற்றும் குறைந்தால் மட்டுமே இங்கிருந்து படகு சேவை துவங்கப்படும் என தெரிவித்துள்ளது. ஆனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பார்க்க முடிய இந்த கண்ணாடி கூண்டு பாலம் மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை பார்வையிட முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கத்துடன் தான் தற்போது இந்த பகுதியில் இருந்து திரும்பி செல்கிறார்கள். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் KS மணி.